மும்பை அப்படிதாங்க ஆயிப்போச்சு நேத்து நடந்த எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச். நேத்து ராய்ப்பூர்ல நடந்த அந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்றாங்க ஆர்சிபி. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 180 ல இருந்து 190 வரை தான் அந்த ஸ்கோர் போகுது அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு கூட போல. ரியான் ரிகால்டனும் ரோஹித் சர்மாவும் களமிறங்கினாங்க. பவர் பிளேக்குள்ளேயே புவனேஸ்வர் குமார் தரமா பவுலிங் போட்டு 3 பேரையும் அவுட் ஆக்கி விட்டாப்ல. ஆக்சுவலா இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா அவர்தான் இருந்தாப்ல, பின்னாடி சொல்றேன். ஆனா இந்த டீம்ல இந்த நமன்தீருக்கும் திலக்வருமாவுக்கும் ஒரு நல்ல காம்போ. இன்னைக்கு மேட்ச்ல இவ்வளவு ஸ்கோர் வரதுக்கு காரணமும் அவங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிற ரெண்டு பேர். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால இவங்க பவுலிங் போடும்போது ஒரு கேட்சை விட்டு மேட்சையும் விட்டாங்க. அங்க அதையும் பைய சொல்றேன். 20 ஓவர் முடியறப்ப திலக்வர்மாவும் நமன்தீரும் பண்ண ஒரு நல்ல பேட்டிங். 7 விக்கெட் இழப்புக்கு 166 ரன் அடிக்கிறாங்க. 167 அடிச்சா வெற்றின்ற இலக்க நோக்கி ஆர்சிபி களமிறங்க. வெத்தேலும் விராட் கோலியும் களமிறங்குறாங்க. முதல் ஓவர்ல விராட் கோலி டக் அவுட். அங்க என்ன நடந்ததோ அதே மாதிரி எங்கேயும் நடந்துச்சு. பவர் பிளேலே 3 விக்கெட் இழக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆர்சிபி கையில இருந்த மேட்ச் லைட்டா மும்பை சைடு போயிட்டு அதெல்லாம் கிடையாது. அப்படி இப்படி சொல்லுவியா, குருட்டடி குருநாள் இருக்கிறப்ப அது எப்படி மேட்ச் வந்து ஆர்சிபி கையில இருந்து எம்ஐக்கு போகும்? ஸ்பின் பவுலிங் போடுறேன்ற பேர்ல காட்டு குத்தி கழுத்துக்கு ஏத்துறேன்னு மட்டும் நினைக்கிறீங்களா? நான் குருட்டடி அடிச்சு பால பறக்க விடுவே நடிச்சுக்கிருந்தாப்ல. ஆனா உண்மையிலே குருட்டடி குருநாள் இல்லைன்னா நேத்து குனிய வச்சு கொட்டி அனுப்பிடுவாங்க. 46 பாலுக்கு 73 ரன். அதாவது மேட்சை கொண்டாந்து கையில கொடுத்துட்டாப்ல. இனிமே ஜெயிச்சிருங்கடா. ஆனா கடைசி ஒரு 2 6 அடிக்க விட்டதுக்கு காரணம் நம்ம கப்புல் கோல்ஸ். யார்? நம்ம நமன்தீரு திலக்வர்மாவும் சேர்ந்து ஒரு கேட்ச விட்டு படக்கு நீங்க தூக்கி போட்ட. நீ இவர் திட்ட ஏன்டா பிடிக்கலன்னு அவர் நீ இவனை திட்ட அவனை திட்ட, நீங்க 2 பேரும் மேட்சை விட்டடா. அந்த கேட்ச பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் 2 6 வந்திருக்காது. மேட்ச் வந்து மும்பை கையில இருந்திருக்கும். அப்புறம் கடைசி ஓவர்ல ஏகப்பட்ட ஒய்டுகள், நோ பால்கள். பால் நல்லா போட்ட புவனேஸ்வர் குமாரே வந்து ஒரு 6 அடிச்சு அதுக்கப்புறம் கடைசி ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கின்ற நிலையில ஒரு மிஸ்ஃபீல்டு, அதுக்கப்புறம் ரன் அவுட்டையும் மிஸ் பண்ணி அவங்க 2 ரன் எடுத்து ஜெயிச்சு போயிட்டாங்க. நல்ல பவுலர், நல்ல ஃபீல்டிங். அப்ப அப்படித்தான் சொல்லுவாங்க மும்பை. சோ இதை தொடர்ந்து ஆர்சிபிக்கு ஒரு அபாரமான வெற்றி. டாப்புக்கு போயிட்டாங்க, டேபிள் டாப்புக்கு.